தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் என்னும் புதிர்களின் பரிந்துரையால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம்.
அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் அவர்கள் வழியாக முடிவிலா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்குவீராக. உம்மோடு தூயாவியர் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரியவர்களே, ஒரு நாள்ல எத்தனை முறை அருள் நிறைந்த மரியே என்கின்ற ஜெபம் சொல்லப்படுகிறது? இந்த உலக அளவில் ஒரு நாள்ல அருள் நிறைந்த மரியே என்கின்ற அந்த ஒரு ஜெபம் எத்தனை முறை சொல்லப்படுகின்றது? லட்சம் கோடி முறை இந்த ஜெபம் அனைவராலும் உலக அளவில் சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த ஜெபத்தின் மீது நம் அனைவருக்குமே ஒரு ஈடுபாடு. ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் இருக்கிற பல்வேறு அன்னையினுடைய திருத்தலங்களுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக இல்லை யாத்திரையாக பயணம் செய்து அன்னையை தரிசிக்கின்றார்கள். காரணம், அன்னை மீது நமக்கு இருக்கின்ற ஒரு ஈடுபாடு, நமக்கு இருக்கின்ற ஒரு அன்பு. அன்னை நாம் அனைவருமே மிக மிக அன்பு செய்கின்றார். அன்பு செய்வதால் தான் நாம் அனைவருமே ஆன்ம ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக ஆண் என்ற ஒரு சொல்லில் ஆண்டவனை மடி சுமந்து நம்மை ஆண்டவனை ஆன்மாவில் சுமக்க அழைக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, பாவம் ஏவாளுடைய கீழ்ப்படியினால் இந்த உலகிற்கு வந்தது. ஆனால் அன்னை மரியாதையின் தாழ்ச்சியினால் கீழ்ப்படிதலால் இந்த உலகிற்கு இறைவனின் இரக்கமும் நமக்கு மீட்பும் உண்டாயிற்று. அன்று அன்னை மரியாள் ஆம் என்ற ஒரு சொல்லில் ஆண்டவனை மடி சுமந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட அன்னைக்கு இறைவன் மிக ஒரு அழகான கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த கொடை என்னவென்று சொன்னால், இறைவன் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் காண்கின்ற ஒரு வரத்தை அன்னை மரியாவுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அன்னை மரியாவது ஒரு சாதாரண குழந்தை இல்லை, பதிலாக அவர் ஒரு தெய்வ குழந்தை. அவர் பிறப்பை இறைவன் முன்னமே முன்குறித்து வைத்திருக்கின்றார். அன்னையினுடைய இந்த ஒரு பிறப்பு நம் அனைவருக்குமே ஒரு சிறப்பு. ஏனென்று சொன்னால், அன்னை மரியாளுடைய பிறப்பை இறைவன் அவர் முன்குறித்து வைத்தார். இவர் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவிப்பார் என்பதை அந்த காலத்திலேயே அவர் முன்குறித்து வைத்தார். ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் இருக்கின்ற அந்த வாக்குவாதத்தில் இறைவன் சொல்லுவார், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் பெண்ணின் வித்துக்கும் பகை உண்டாகுவோம். நீயோ அவருடைய துதிக்காலை போன்ற முயல்வாய், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள் என்று சொல்லி அன்னை மரியாவை அன்றே அவர் முன்குறித்து வைத்தார். நற்செய்தியினுடைய இறுதியும் சரி, பழைய ஏற்பாட்டினுடைய மையத்திலும் சரி, அன்னையுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கின்றோம். இதோ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லி இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் நிறைவேற்றிய அந்த வார்த்தை அன்னை மரியாவை குறிப்பிடுவதாக அமைகின்றது. திருவெளிப்பாட்டு ஆகமத்தில் கூட நாம் அன்னை பற்றிய குறிப்பை பார்க்கின்றோம். இவ்வாறு திருவெளியத்தின் தொடக்கத்திலும் மத்தியிலும் கடைசியிலும் அன்னை மரியாளுடைய குறிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. நான் கூறியது போல அன்னை மரியாள் ஒரு தெய்வ குழந்தை. சுவைக்கின் அன்னம்மாள் இவர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு தருணத்தில் அவர்கள் இறைவன் வேண்டுகிறார்கள், எங்களுக்கு ஒரு குழந்தை தாருங்கள் என்று ஜெபிக்கின்ற பொழுது இறைவனால் அருளப்பட்ட குழந்தை அன்னை மரியா. அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அன்னை மரியாவை தேவாலயத்தில் ஒரு சேவையாக அவர்கள் அர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த ஒரு தருணத்தில் தான் தூய ஆவை எழுதிட அன்னை மரியா இயேசுவை கருத்தரிக்கின்றார். இந்த தருணத்தில் தான் அவருக்கு சூசையரோடு திருமண ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. இந்த ஒரு சூழலில் அன்னை செய்த ஒரு தியாகம் மிகப்பெரிய தியாகமாக இருக்கின்றது. காரணம், அந்த சொசைட்டில அந்த சமூகத்தில் அன்னைக்கு ஒரு நல்ல பெயர் இருந்த காரணத்தினால் இருந்த சூழலில் அவள் கணவனை அடைவதற்கு முன், திருமணம் ஆவதற்கு முன் மகுவை கருத்திருக்கின்றார் என்ற வதந்தி பரகின்ற பொழுது அந்த அவமானத்தை கூட அன்னை மரியாள் ஏற்க தயாராகின்றார். காரணம், அன்னை மரியாள் நம்மீது கொண்ட அன்பு, நம்மீது கொண்டிருந்த அன்பு. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எப்பொழுதுமே நம்மை கைவிடுவதில்லை. நாம் அனைவருமே மீட்படைய வேண்டும், நாம் அனைவருமே இறைவன் சேர வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசுகின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார். ஒரு ஊர்ல ஒரு தியான கூட்டம் நடந்துச்சு.
அந்த தியான கூட்டத்தில் ஒரு அந்த தியான கூட்டம் கொடுக்குற சாமியார் பிரசங்கம் கொடுக்குறார். அப்பொழுது சொன்னார், யாரெல்லாம் தூங்கறதுக்கு முன்னாடி 3 அருளை சொல்றீங்களோ அவங்களுடைய ஆன்மா காப்பாற்றப்படும், நரக வேதனையிலிருந்து உங்களுடைய ஆன்மா காப்பாற்றப்படும் அப்படின்ற வார்த்தையை அவர் போதிக்கிறார். ஒரு குடிகாரர், அவருடைய காதலையும் இந்த விஷயம் விழுது. இது அவரோட பழக்கம் ஆக்கிட்டார். எவ்வளவுதான் குடி போதல் இருந்தாலும் தூங்க போறதுக்கு முன்னாடி 3 அருளை சொல்லிட்டு அவரு தூங்க போவார். ஒரு நாள் அவரு இறந்துட்டார். இறந்துட்டு மோட்சத்துக்கு போன உடனே ராயப்பர் அவர் கருத்து நிற்கிறார். உன்னுடைய பேர் சொர்க்கத்துக்கு வர லிஸ்ட்ல இல்ல, நீ நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை நரகத்துக்கு அனுப்புறார். அப்ப அந்த ஆள் ராயப்பட்ட வாக்குவாதம் பண்றார். இது மாதிரி அந்த சாமியார் சொல்றார், 3 அருளிந்தவரை சொன்னா அன்னை மரியாள் என்னுடைய ஆன்மாவை காப்பாற்றுவார், ஆனா இங்க எல்லாமே தலைக்கீழா இருக்குது அப்படின்னு வாக்குவாதம் பண்றப்ப அன்னை மரியாள் அங்கு வராங்க. அப்ப சொல்றாங்க, இவரும் என்னுடைய மகன் தான், இவரை விண்ணகத்துக்கு அனுப்பு அப்படிங்கிற பொழுது இல்ல இல்ல இவரும் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பர் சொல்றார். அப்ப அன்னை மரியாள் சொன்னாங்க, என்னுடைய மகன் இந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் எனக்கும் சொர்க்கத்தில் இடம் தேவையில்லை என்று சொல்லி விண்ணகத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அப்பொழுது இறைமகன் இயேசு அங்க வரார். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்ப, இது மாதிரி என்னை நம்பி வந்த மகனுக்கு இந்த விண்ணகத்தில் இடையம் என்று சொன்னால் நானும் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னை மாதிரி சொன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கே நீ அடையலனா எனக்கு என்ன வேலை, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு விண்ணகத்தை விட்டு வெளியேறினான். அப்ப ராயப்பர் சொன்னாரா, நீங்களே இங்கெல்லாம் எனக்கு என்ன வேலை, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பர் அவங்களுக்கு பின் தொடர்ந்தாங்க. அது மாதிரி நம்முடைய ஆன்மா எப்பொழுதுமே அழியக்கூடாது என்பதற்காக அன்னை மரியாள் எந்த விதமான தியாகத்தையும் நமக்காக செய்வார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நாம் 5 விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, அன்னை மரியாள் இறைவன் மீது வைத்திருந்த அளவற்ற பக்தி, அளவற்ற விசுவாசம். தூய ஆவி நிறைவேற்றும் பொழுது கபிரியேல் அவருக்கு மங்கள வார்த்தை சொல்றாங்க. அப்போது அன்னை மரியாளுக்கு ஒரு சந்தேகம், இது எங்கன நிகழும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் வழியாக கபிரியேல் வழியாக ஆண்டவர் சொல்கின்றார், தூய ஆவி உண்மையில் நிறைவேறும், கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை என்கின்ற அந்த வார்த்தையை கேட்டு கடவுள் மீது அளவற்ற நம்பிக்கையை வைக்கின்றார். இது கடவுள் மீது அன்னை வைத்த அளவற்ற பக்தி, விசுவாசம். இரண்டாவது, அன்னையினுடைய கீழ்ப்படிதல். இதோ இறைவனுடைய அடிமை, நமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசையல்ல பதிலாக இறைவனுடைய திட்டம் நிறைவேற்றும் என்று சொல்லி அன்னையே தாழ்த்துகின்றார். இது அன்னையினுடைய கீழ்ப்படிதல். மூன்றாவது, அன்னையினுடைய தாழ்ச்சி. தான் கடவுளுடைய தாய் என்கிற செருக்கு எப்பொழுதுமே அன்னைக்கு இருந்ததில்லை, பதிலாக எப்பொழுதுமே அவர் அன்னையை தாழ்த்தினார். நான்காவது, தன்னுடைய கஷ்டத்திலும் பிறருக்கு உதவுகின்ற ஒரு மனதை அன்னை மரியாள் கொண்டிருந்தார். அதான் நம்ம விவிலியத்தில் பார்ப்போம். தன்னுடைய உறவினரான எலிசபெத் கருவுற்றார் என்ற கேள்விப்பட்டவுடனே அவரும் அந்த இடத்துக்கு சென்று அவருக்கு உதவி கரம் நீட்டுகின்றார். தன்னுடைய கஷ்டத்திலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். ஐந்தாவதாக, இன்னங்களை இன்புகத்துடன் அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார். சிமியோன் ஒரு அழகான வார்த்தை சொல்வார், அன்னையே உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும், அதாவது உன்னுடைய மகன் உன் கண்முனை இறந்து போவார், அந்த வாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சத்தியத்தை அந்த சிமியோன் இறைவாக்கினர் உரைக்கின்ற பொழுது அந்த வேதனையை அன்னை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு 5 அடிப்படையை அன்னை மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் நமக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த தியாகத்திற்கெல்லாம் பலனாக தந்தையார் கடவுள் அன்னை மரிக்கு சிறந்த கொடையை கொடுத்திருக்கிறார். புல்டேஷன் என்கின்ற ஒரு ஆயர் அன்னையை பற்றி எழுகின்ற பொழுது விவாதித்துவார். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த எந்த பெண்ணுக்கும் இல்லாத ஒரு பண்பு, பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருக்கின்ற எந்த பெண்ணுக்குமே இல்லாத ஒரு பண்பு, இனி பிறக்கப் போகின்ற எந்த பெண்களுக்குமே இல்லாத ஒரு பண்பு அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், கன்னிமையும் தாய்மையும் இரண்டர கலந்த ஒரே பெண்மணி அன்னை மரியாள். ஒரு கன்னி பெண் தாயாக முடியும், ஆனால் ஒரு தாய்
தாய் கன்னியாக முடியாது. ஆனால் இந்த இரண்டு குணங்களையும் கலந்த ஒரே பெண் அன்னை மரியா. ஆகவேதான் நாம் அவரை கன்னி மரியாள் என்றும் அன்னை மரியாள் என்றும் அழைக்கின்றோம். கன்னியாக இருக்கின்ற அன்னை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னிகளுக்கும் ஒரு முன் மாதிரியாகவும், தாயாக இருக்கின்ற அன்னை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தாய்களுக்கும் ஒரு பாதுகாவலமாக இருக்கின்றார். நாம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் நம்மையே அன்னையிடம் சரணடைவோம், நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அன்னை எவ்வாறு தன்னையே முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து இறைவனுடைய சேவையில் ஈடுபடுவோம், அன்னையின் ஆசிரியை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை கொண்டாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் அன்றாட்டுகள் அமைய வேண்டுமாக. உங்கள் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல தலைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயிரம்
நம் வாழ்வில் முன்னேற சிந்தாதிரி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் எனக் கூறி இந்த உலகத்தை உருவாக்கி ஆண்டவருக்கு உரு கொடுத்த அன்னை மரியா கானாவூர் திருமணத்தில் குறை வந்திடுமோ என்று தன் மகன் வழியாக ஈரையாற்றல் செயல்பட வைத்து அன்பில் அந்த அன்பின் சிறந்த மாதிரியாக வாழ நாம் அன்னை மரியாதை வழியாக நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்தி புனித சிந்தாமணி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னை தேடி வந்தேன் என் இறைவா, சிமை தீரும் அம்மா என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப நம் சுமைகள் எல்லாம் நம் அன்னையின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அந்த சுமைகளை எல்லாம் நம் சிந்தாதிரி அன்னை மாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இருள் நிறைந்த வாழ்வில் வெளிச்சமும் கவலை நிறைந்த மனதில் சந்தோஷமாக நம் தாய் மாற்றுவார் என்ற நம்புவோம். நம் கரங்களை பிடித்து நாம் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க புனித சிந்தாதிரி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் எம் இறைவா, கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் விரைவில் குணமடையவும் தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் நாட்டு மக்களின் பொருளாதாரம் மேம்படையவும் அவர்களுக்கு தேவையான உணவுள்ள சுகம் தரவும் அவர்களின் வாழ்வில் சந்தோஷம் அமைதி ஒற்றுமையுடன் வாழ புனித சிந்தாதிரி மாதா அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கொண்டாடுவாங்க. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவுறவுடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறந்து கேட்பவற்றை கனிவுடன் தந்தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். தன்னை தந்த ஜீவனுக்கு
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவை நேர்ந்ததால் அந்த அன்னை உங்களுடைய ஒரே திருமகனை கருத்தாக்கி தமது கன்னிமையின் மாற்றில் நிலைத்திருந்து நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் தெராப்பியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையில் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது: இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். Yeah.
ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு காண்கின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூறுகளுடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அன்புனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆத்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உமது அன்னையின் ஆட்சியை வேண்டி வந்திருக்கின்ற உமது பக்தர்களை நிறைவாக ஆசிரியத்தரும். மேலும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைவரையும், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக்கொள்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்தரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் ஒரு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேற்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேருவதற்காகவும் என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளிப்பதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது ஆன்ம உணவாக வருகின்ற இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய பாஸ்கா விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய தருணத்தில் பல்வேறு நபர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 9 நாளும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. நம் அனைவருக்குமே தெரியும், நாம் அரசாங்கத்தினுடைய அறிவுரைப்படியும் நமது ஆயத்தனுடைய வழிகாட்டின்படியும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அன்பினருக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டது. அவர்களும் ஒத்துழைத்து இந்த வழியை சிறப்பாக நிறைவேற்ற உறுதுணை புரிந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. முதலாவதாக இந்த திருவிழாவை நல்ல முறையில் திட்டமிட்டு எனக்கு வழிகாட்டிய போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைத்து அன்பிய தலைவர்களும் அன்பிய குடும்பங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்று காலை 8:30 மணிக்கு தந்தை காணிக்கராஜ் அவர்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றினார்கள். மற்றும் 11:30க்கு தந்தை கிறிஸ்தி அவர்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியில் அழகாக பாடல்களை பாடி நாம் அனைவருமே தியானிக்க உறுதுணையாக இருந்த பாடல் குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய பூ அலங்காரம் மற்றும் தேர் அலங்காரம் செய்த நமது சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி சகோதரிகள் மற்றும் தன்னார்வலர் தொண்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒவ்வொரு நாளும் இன்று வந்து ஆலயத்தை தூய்மை செய்வது, அன்னை மரியாவுக்கு புடவை அலங்காரம் செய்வது என்று தன்னார்வலர்கள் வந்து செய்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக அன்னையை அலங்கரித்த நமது பங்கு இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைய திருவிழாவிற்கு பல்வேறு நபர்கள் நன்கொடை அளித்து உதவினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் காத்துக் கொள்கின்றேன். மேலும் ஒலி அமைத்துக் கொடுத்த சேகர் ஆடியோஸ் மற்றும் நமக்கு உதவியாகின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் உங்கள் சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தில் நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாதத்தில் என்னுடைய தாயார் சற்று உடல்நலம் குறைவாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அதற்காக பல்வேறு நல்ல உள்ளங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவருமே என்னுடைய அன்னையை உங்கள் ஜெபத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபித்தீர்கள் என்று அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் என்னுடைய ஆசிரியரும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் அன்னையுடைய திரு சுரூபம் தாங்கிய தேரானது மந்திரிக்கப்படும். அங்கு நாம் ஜெபமாலை சொல்லுவோம். ஜெபமாலை கழிந்த பின்பு கொடி இறக்கப்படும். கொடி இறங்கிய பின் ஆலயத்தில் நற்கருணை ஆசிரியர் வழங்கப்படும். இவை அனைத்துமே நாம் 7:45 உள்ளாக முடிக்க வேண்டும். எனவே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் அன்னையின் தேரை சுற்றி வந்து அன்னைக்கு உங்களுடைய மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்தலாம். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னும் கொரோனா நோயின் தொற்றிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. எனவே இன்று இந்த திருப்பலி கடைசியான திருப்பலியாக இருக்கும். வருகின்ற அக்டோபர் மாதம்தான் மறு திருப்பலி நடைபெறும். இந்த வாரங்களில் இந்த நாட்களில் திருப்பலியானது நடைபெறாது. மேலும் திருமணமோ திருப்பலியோ அல்லது யாராவது இறந்துவிட்டால் அவருக்கான திருப்பலி இந்த ஆலயத்தில் நடைபெறும். மற்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கப்படும். அதுபோல தினமும் உங்களுடைய தனிப்பட்ட வழிபாட்டுக்காக இந்த தேவாலயம் மாலை 6 மணி முதல் மாலை 7:30 மணி வரை திறந்து வைக்கப்படும். நீங்கள் வந்து இறைவனை தரிசித்து உங்களுடைய ஜெபங்களை அர்ப்பணித்து இந்த தேவாலயத்தில் ஜெபிக்கலாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அனைவரும் எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருவுறவால் ஊட்டப் பெற்றுள்ள திரு அவை அக்களிப்பதாக. அனைத்து உலகின் எது நோக்காகவும் மீட்பின் வெளியிலாக விளங்கிய புனித கன்னி மரியாதை அந்த திரு அவை அகமகிழ்வதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது தந்தை அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் நேரம். போனாபுரம் ஸ்ரீ சார்பாக அண்ணன் கோகுல் அவர்கள் தந்தை அவர்களுக்கு சார்பை அறிவித்து கௌரவிப்பார். பங்கு மக்களின் சார்பாக அனைத்து அன்பையின் சார்பாகவும் பேட்ரிக் அவர்கள் தந்தை அவர்களுக்கு சார்பை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக கிளமண்ட் அவர்கள் தந்தை அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். இறுதி பாடல்.
தந்தை